अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। श्री गुरुभ्यो नमः। मिथ्यात्वे विशेषानुमाனம் அப்படிங்கிற பிரகரணம் இது. அதாவது கர்மபரிச்சேதத்துல பிரபஞ்ச மித்தைன்னு சொல்றதுக்கு திருஷ்யத்வாத், ஜடத்வாத், பரிச்சின்னத்வாத், இதுக்கு மேல அம்சத்வாத் வேற சொன்னார். ஆனந்த போதாச்சாரியார் சொன்ன விபக்தத்வாத் அந்த ஹேத்து சொன்னார். அதேதான் கிட்டத்தட்ட பிரம்மசித்திகாரர் சொன்ன ஹேத்துவும் அது. இவ்வளவுதான் ஹேத்துன்னு நினைச்சுக்க கூடாது, நம்ம இன்னும் நிறைய சொல்லலாம். அதனால ஒரு 27 அனுமானங்கள் பிரபஞ்ச மித்யாத்துவத்தை சொல்றதுக்கு இந்த பிரகரணத்துல சொல்லியிருக்கார். வேற ஒண்ணுமே சொல்லலை. ஆமா, பிரபஞ்ச மித்யாத்துவம் அவர் சொன்ன அனுமானத்தை விட ஜாஸ்தியா இருக்கு பாத்துக்கோங்க. பிரபஞ்சத்தை சத்தியம்னு சொல்றதுக்கு எவ்வளவு அனுமானம் சொன்னீங்க, அதை விட சங்கையில நான் சொல்ற அனுமானம் ஜாஸ்தியா இருக்கு. அதனாலதான் நான் தான் ஜெயிச்சுன்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஆனா விசேஷானுமானம் சாமானிய அனுமானம்னா என்னங்கிறது சொல்லணும். இதுக்கு முன்னாடி சொன்ன அனுமானங்கள் எல்லாம் ஒரு 3 விசேஷனம் போட்டு, அதாவது பிரம்மம், துச்சம், பிராதிகாசிகம், இதை 3ஐயும் கழட்டி விட்டுட்டு பாக்கி உள்ளது இருக்கே வியாபகாரிக்கம் தானே மிஞ்சம். இந்த வியாபகாரிக்கம் எல்லாத்தையும் பட்சமா வச்சு இதுல மித்யாத்வத்தை சாதிக்கின்றதா. நமக்கு பிரபஞ்ச மித்யாத்வம் சாதிக்கணும், பிரபஞ்சத்துல மித்யாத்வத்தை சாதிக்கிற சரியா போயிட்டு இருப்பது. ஆனா இப்ப சொல்லக்கூடிய இது ஒரு சாமான்யமா பிரபஞ்சத்தை மித்யாத்வம் சொல்ற அனுமானங்கள். நான் இப்ப சொல்லக்கூடிய அனுமானம் எப்படின்னு கேட்டா, இதுல பிரபஞ்சத்தை அநேகமா பட்சமா சொல்லவே மாட்டார். எதையோ ஒண்ணு பட்சம்னு சொல்லுவார், எதையோ ஒண்ணு சாதனம் பண்ணுவார். என்ன அதனால கிடைச்சதுன்னு கேட்டா பிரபஞ்சம் மிச்சன்னு கிடைச்சு போச்சுன்னு சொல்லுவார். அவ்வளவுதான். அந்த மாதிரி அனுமானங்கள் ஒரு தர்மத்தை பட்சமா வச்சு அதுல ஒரு சாத்தியத்தை சாதிச்சானா அதுல இருந்து என்ன கிடைச்சதுன்னா பிரபஞ்சம் மிச்சேன்னு கிடைச்சது ஒரு வித்தியாசம் சிந்திக்கிற மாதிரி இருக்கும். அதனால இது விசேஷ அனுமானங்கள். பார்ப்போம் அனுமானங்களை. மித்யாத்வேச்ச விசேஷத்தோ அனுமானானி. முதல் அனுமானம் பிரம்மஜானேதராபாத்ய பிரம்மாண்ய அசத்வான் அதிகரணத்துவம் பாரமார்த்திக சத்வாதிகரண ஆவருத்தி. இதுதான் சாத்தியம். பிரம்மாவிருத்தித்வா சுக்தி ரூபியத்துவது ஒரு திருஷ்டாந்தம், பரமார்த்த சத் பேத வைக்க 2 திருஷ்டாந்தம் சாதிக்கிறார். பட்சம் என்ன? அந்த மித்யாத்வானுமானத்துல பக்ஷதாவச்சேதகம்னு சொல்லுவோம். அந்த பக்ஷதாவச்சேதகம் இந்த பட்சம். அதாவது பிரம்ம ஜானத்தை தவிர்த்து வேற எந்த ஞானத்தினாலையும் பாதிக்கப்படாதது, பிரம்மத்தை காட்டிலும் வேறானது, அசத்தை காட்டிலும் வேறானது, அசத்துவ அனதிகரணம். இந்த 3 விசேஷத்தோட சேர்ந்தது எதுவோ அதுதான் பிரபஞ்சம். அந்த பிரபஞ்சத்துல மித்யாத்வம் சாதிக்கணும்னு முன்னாடி இருந்தது. இப்ப இவன் சொல்லிவிட்டார், இதுல எல்லாம் துவம் போட்டுட்டார். இந்த துவம் போட்டா என்ன கிடைக்கும்னா 3 சேர்ந்து வரும். பிரம்மஜானேதரா பாத்தியத்துவம் அதனுடைய தன்மை, அதே மாதிரி பிரம்மாண்யத்துவம், அசத்துவ அனதிகரணத்துவம். அசத்துவம் எங்கே இல்லையோ அதன் தன்மை. ஏற்கனவே சொன்ன பிரபஞ்சம் தான் வரும். அதுல இருக்கக்கூடிய இந்த தன்மையை வாங்கிக்கணும். பிரம்மஜானேதர அபாத்தியத்துவம்ங்கிறது பிரபஞ்சத்துல இருக்கு இல்லையா. பிரம்மஜானத்தை விட்டு வேற எதனாலையும் பாதிக்கப்படுறது இல்லையே. அதனால பிரம்மஜானேதர அபாத்தியத்துவம் இருக்கு. பிரபஞ்சம் பிரம்மத்தை காட்டிலும் வேறானதா இருக்கு, அதனால பிரம்மாண்யத்துவம் இருக்கு. அதே மாதிரி அசத்துவம் அதுல இல்லை, அதனால அசத்துவத்துக்கு அதிகரணமாக அசத்துவத்துக்கு ஆதாரமாக பிரபஞ்சம் இல்லாததுனால அசத்துவ அனதிகரணத்துவம் இருக்கு.
இந்த மூணையும் பட்சமா வச்சுக்க வேண்டியது. வச்சுட்டு அதுல என்ன சாதிக்கிறானா, இந்த மூணும் பாரமார்த்திக சத்துவ அதிகரண அவிருத்தி. எதில் பாரமார்த்திக சத்துவம் இருக்குமோ அதில் இது இருக்காது. பாரமார்த்த சத்துவம் எங்க இருக்கு? பிரம்மத்துல தான் இருக்கு. அது பிரம்மத்துல இருக்குன்னு நம்ம நேரம் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னா என்ன சித்ததாவனம் இத்தியாதிகள் சொல்லுவான். அதனால பாரமார்த்திக சத்துவாதிகரண அவிருத்தி, பாரமார்த்திக சத்துவம் எதில் உண்டோ அதில் இப்ப சொன்ன தர்மம் இருக்காது. இது பிரபஞ்சத்துலதான் இருக்கு. ஏன்னா பிரம்மத்துல இருக்காது. ஏன்னா பிரம்ம அந்நியத்துவம் போட்டிருக்கும். பிரம்ம அந்நியத்துவம் போட்டா இது பிரம்மத்துல இருக்காது. சுத்தி ரூபத்துல இருக்காது. ஏன்னா பிரம்மஜானியத்துல அபாத்தியத்துவம் போட்டிருக்கோம். துச்சத்துல இருக்காது. ஏன்னா அசத்துவ அனதிகரணத்துவம் போட்டிருக்கோம். அப்ப இது எங்க இருக்கும்? வியாபகாரிகத்துல மாத்திரம் தானே இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய இந்த தர்மமானது பரமார்த்த சத்வாதிகரணத்தில் இல்லாதது அப்படின்னு அனுமானம் பண்ணா, அப்ப இது இருக்கக்கூடிய பிரபஞ்சம் பாரமார்த்திக சத்துவம் இல்லாததுன்னு சித்திக்கும். ஏன்னா இது எங்க இருக்கு? பிரபஞ்சத்துல இருக்கு. அது பாரமார்த்திக சத்துவம் கொண்டதாக இருக்குமானால் அப்ப என்ன ஆகும்? பாரமார்த்திக சத்வாதிகரண விருத்தியாக இது ஆயிடும் இல்லையா? இப்ப நம்ம என்ன சாதிக்கிறோம்? பாரமார்த்திக சத்வாதிகரணத்தில் இது இல்லாதது. அதாவது எங்கே பாரமார்த்திக சத்தை ஒடுக்குமோ அங்கே இது இருக்காது அப்படின்னு சாதிக்கிறேன். அப்படின்னா இது இருக்கிற இடம் பிரபஞ்சம். அந்த பிரபஞ்சம் பாரமார்த்திக சத்துவம் கொண்டது இல்லை அப்படின்னு சித்தமாச்சு. அப்படின்னா போதுமா? இதுதான் நமக்கு வேணும். பிரபஞ்சம் பாரமார்த்திகம் இல்லைன்னு மிச்சாத்துவ சாதனம். இதுக்கு என்ன ஹேத்து கொடுக்குறேன்னு கேட்டா, பிரம்ம அவிருத்தித்வாத், பிரம்மத்தில் இல்லாததுனாவே. ஏன் இது பிரம்மத்துல இல்லைன்னு கேட்டா, பிரம்மான்யத்துன்னு ஒண்ணு சேர்த்திருக்கோம். அதனால இந்த பிரம்மத்துல இருக்காது. ஏன் பிரம்ம அந்நியத்துன்னு போட்டுட்டு பிரம்மத்துல இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனால இதுல பிரம்ம அவிருத்தித்துவம் இருக்கு. ஹேத்து சரி. ஹேத்து இதுக்கு திருஷ்டாந்தம் என்ன சொன்னார்னா சுத்தி ரூபத்துவம். இப்ப சுத்தி ரூபத்துவ திருஷ்டாந்தத்தை எடுத்துட்டோம்னா சுத்தி ரூபத்துவம்ங்கிறது எங்கே இருக்கும்னு முதல்ல பார்க்கணும். தீர்மானமா சுத்தி ரூபத்துல தான் இருக்கும். அதை தவிர்த்து வேற எங்கேயும் சுத்தி ரூபத்துவம் இருக்காது. அப்ப பிரம்மத்துல இருக்காது. பிரம்மா அவிருத்தித்துவம் வந்துருக்கு, ஹேத்து இருக்கு. அதே சமயத்துல பாரமார்த்திக சத்துவ இருக்கக்கூடிய எதுலையாவது இது இருக்குமோ? இருக்காது. அதனால பாரமார்த்திக சத்வாதிகரண அவிருத்தித்துவமும் அதுல வந்தது. ஆக சுத்திரூபத்துவம் அப்படிங்கிற அந்த தர்மத்தை எடுத்துட்டோமானால் அதுல இந்த ஹேதுவும் இந்த சாத்தியமும் இருக்கு. வியாப்திக்கிறது சௌரியமா போச்சு. இன்னொரு திருஷ்டாந்தமும் கொடுக்கலாம். பரமார்த்த சத் பேதவத், பரமார்த்த சத் பேதம். எது பரமார்த்த சத் ஆகாதோ அதிலே பரமார்த்த சத்தின் பேதம் இருக்கிறது இல்லையா? பரமார்த்த சத் பேதமானது பிரம்மத்துல வருமோ? வராது. ஏன்னா பிரம்மம் பரமார்த்த சத்தாச்சு, அதுல பரமார்த்த சத் பேதம் வராது. அப்போ பிரம்ம அவிருத்தித்துவம் அதுக்கு பரமார்த்த சத் பேதத்துக்கு இருக்கு. அது பிரம்ம விருத்தி இல்லை. பிரம்ம அவிருத்தித்துவம் ஹேத்து வந்தாச்சு. அதே மாதிரி பரமார்த்த சத்வாதிகரணத்துல, அதாவது எங்கே பரமார்த்த சத்துவம் இருக்குமோ அங்க பரமார்த்த சத் பேதம் வராது. அதுவே பரமார்த்த சத்தா தான் இருக்கு. அப்ப அதுல அந்த பேதம் வராது. அதனால பரமார்த்த சத்வாதிகரண அவிருத்தித்துவம் சாத்தியமும் இருக்கு. ஆக ஹேது சாத்தியம் இது ரெண்டும் கொண்டதாக இருக்கு பரமார்த்த சத் பேதம். இத ரெண்டு திருஷ்டாந்தம் இன்னும் எதுவும் சொல்லலாம். இந்த திருஷ்டாந்தங்களை வச்சு வியாப்தி என்னன்னா கிரகிச்சு பிரம்மத்துல இல்லாததுனாலே இப்ப ஏற்பட்ட இந்த தர்மம், அதாவது ஏற்கனவே மித்யாத்வானுமானத்துல பக்ஷதாவச்சேதகமாக சொல்லப்பட்ட அந்த தர்மமானது பரமார்த்த சத்வாதிகரணத்தில் இல்லாதது அப்படின்னு சாதித்தால் பிரபஞ்சத்துல பாரமார்த்திக சத்துவம் இல்லைங்கிறது சித்தமாயிடும், மித்யாத்வம் சித்தமாயிடும். இது ஒரு அனுமானம், பிரபஞ்ச மித்யாத்வ அனுமானம். இது நேர பிரபஞ்சத்தை மிச்சேன்னு சொல்ற மாதிரி இல்லை. அதனாலதான் இந்த சாமானிய அனுமானம் விசேஷ அனுமானம்னு ஏற்கனவே ஆரம்பத்துல சொன்னாரு. அதை காட்டிலும் வித்தியாசப்பட்ட அனுமானம் இது. அந்த விசேஷ அனுமானம் சாமானிய அனுமானம்னா பொதுவா பிரபஞ்சம் பூரா மிச்சேன்னு சொல்றது ஒண்ணு, அது சாமானிய அனுமானம். அதுக்குள்ள ஒரு ரஜதம் கட்டம் அப்படின்னு எடுத்துட்டு ரஜத்து விசிஷ்டம் மிச்சா அப்படின்னு சொன்னா பிரத்யேகம் பாதிப்பதை பத்தி சொன்னார் இல்லையா, அவியத்து மிச்சா, இது விசேஷ அனுமானம். இது அந்த ரெண்டுலையும் சேரல, இது வேற விதமான அனுமானம். ஆனா பிரபஞ்ச மிச்சாட்டம் சித்திக்கும் ஒன்னாச்சு. ரெண்டாவது அனுமானம் விமதம் மிச்சா
பிரம்மான்யத்வா சுக்தி ரூபவத். இது சரளமா படுத்து சுலபம். ஏற்கனவே நம்ம ரெண்டு பேருக்கும் எங்க சண்டை இருக்கோ, விமதம்னா எது மித்யாவா சத்தியம் வான்னு நாம ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறோமோ அது என்னது? பிரபஞ்சம். ஏன் அந்த பிரபஞ்சம் மித்யான்னு சாதிக்கிறார். என்ன ஹேத்து? பிரம்மத்தை காட்டும் வேறானதாக இருக்கிறதுனாலே. பிரம்ம அந்நியத்வா பிரம்ம விண்ணத்வா சுக்தி ரூபவத். வேதாந்த பரிபாஷையில இந்த அனுமானம் கொடுத்துட்ட, அந்த அனுமானத்தை எடுத்துட்டார். பிரம்மத்தை காட்டிலும் வேறானதாக இருக்கிறதுனாலே விமதம் மித்யா, இது பொய்யானது அப்படின்னு சொல்லிட்டார். இதுல தோஷம் சொல்லுவான் ஒண்ணு சாதாரணமா, அதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணிக்கணும். பிரம்மத்தை காட்டிலும் வேறானதுங்கிறதுக்காக மித்தியா இருக்கணும்னு அவசியம் இல்லையே. துச்சம் இருக்கே, அசத்து, அது பிரம்மம் இல்லையோனோ. அப்ப பிரம்மத்தை காட்டிலும் வேறானது தானே, அது மித்தியன்னு ஒத்துக்க மாட்டோம். துச்சம் வேறு, மித்திய வேறு. அதனால சதவிஷானம் போய் விஷானத்தை பொய்னு சொல்லப்படாது, அது அசத்துன்னு சொல்லிக்கலாம், துச்சம். ஆக அது பிரம்மத்தை காட்டிலும் வேறானது, ஆனால் மித்தியை இல்லை. அப்ப என்ன ஹேத்து இருக்கு, சாத்தியம் இல்லையே. இந்த ஹேத்துவை வச்சு எப்படி சாத்தியத்தை சாதித்தே விசாரம்னு சொல்லுவாங்க. அப்ப அதுக்கு நம்ம என்ன பதில் சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா, சத்வாத்திரம் போட்டுக்க வேண்டியது இல்லையா? பிரம்ம பின்னத்வே சதி சத்வாத்திரு போட்டா துச்சத்துல வரும்போது துச்சம் இருக்காதே, இல்லைங்கிறதுனால தானே இது துச்சம்னு பேரு. இதெல்லாம் தான் இருக்கே. அதனால பிரம்ம பின்னமாக இருக்கக்கூடியது இருப்பதாலே சொல்றோம். பிரம்ம பின்னமாகவும் தான் இருந்து கொண்டும் இருக்கிறதுனாலே இது மித்யா. அப்படி ஹேத்துவை கொஞ்சம் பரிசடிச்சோம்னா சரியா போய். மூணாவது அனுமானம் பரமார்த்த. இதெல்லாம் சுத்திக்காரரே ஏற்கனவே வழி காமிச்சு விட்டதுதான். அவர் காமிச்ச வழியில போனா நமக்கு இது கிடைச்சிடும். பரமார்த்த சத்துவம் சமானாதிகரண அந்யோன்யாபாவ பிரதியோகிய அவிருத்தி சதிதராவிருத்தித்வாத் பிரம்மத்வவத். நம்ம பரமார்த்த சத்தம்னு ஒண்ணு தெரிஞ்சுக்கிறோம். மூணு சத்தை, பிராதிபாதிக சத்தை, வியாபகாரிக சத்தை, பாரமார்த்திக சத்தைன்னு சொல்றோமோ இல்லையோ. இந்த பாரமார்த்திக சத்தையே வாங்கிட்டோம். இதுதான் பட்சம். இது என்ன சொல்ல போறோம், இதுல என்ன சாதிக்க போறோம்னா, சமானாதிகரண அந்யோன்யாபாவ பிரதியோகி அவிருத்தி. அதாவது தான் இருக்கிற இடத்திலே எந்த அந்யோன்யாபாவம் வருமோ அந்த அந்யோன்யாபாவத்தின் பிரதியோகியல் இல்லாதது. இது சப்தார்த்தம் புரியுது. கடத்துவம்னு எடுத்துட்டேன்னு வச்சுங்களேன். இந்த கடத்துவம் எங்க இருக்குன்னு கேட்டா நீங்க ஒரு கடத்தை காமிக்கலாம். இந்த கடத்தை நீங்க காமிக்கும் போது இந்த கடத்தை காட்டின உலகத்துல வேற கட்டம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இது ஒண்ணுதாங்க கட்டம், நிறைய கட்டம் இருக்கு. அப்ப மற்ற கடங்களுடைய அந்யோன்யாபாவம் பேதம்ங்கிறது இந்த கட்டத்துல வருது. ஆக இந்த கடத்துவம் இருக்கும் ஒரு ஆசிரியம் ஒரு கடத்தை எடுத்துட்டோமானால் அதிலே மற்ற கடங்களினுடைய பேதம் வருது. அந்த பேதத்துக்கு பிரதியோகியா இருக்கக்கூடியது மற்ற கடங்கள். இந்த கடத்துவம் இருக்கே, இது மற்ற கடங்கள்லயும் இருக்கு. அதாவது தனக்கு ஆசிரியமான ஒண்ணு எடுத்துட்டு அதில் வரக்கூடிய பேதத்துக்கு பிரதியோகியாகும் வஸ்துவிலும் இருக்கிறது கடத்துவம். எந்த மாதிரி தர்மம் இப்படி ஆகும்னு கேட்டா, பலதுல இருக்கக்கூடிய தர்மம் நிச்சயமா இப்படி ஆகும். எந்த தர்மம் பலதுல இருக்கோ, அநேகத்துல இருக்கோ, அதுல அதுக்கு ஆச்சரியமான ஒண்ணுல அதுக்கு ஆச்சரியமான இன்னொன்னுடைய பேதம்ங்கிறது வரும் இல்லையா? ஆனா நான் இப்ப என்ன சொல்ல போறேன், இந்த பரமார்த்த தத்துவம் இருக்கே, இதுக்கு எது ஆச்சரியமோ அதுல எதனுடைய பேதம் வருமோ அதுல இந்த பரமார்த்த தத்துவம் இருக்காது. அப்படின்னா என்ன, பரமார்த்த தத்துவம் ஒண்ணுல தான் இருக்குன்னு. அப்ப பரமார்த்த தத்துவத்துக்கு அதிகரணமாக ஸ்வசமானாதிகரண பரமார்த்த தத்துவம் இருக்கும் அந்த அதிகரணத்திலே வரக்கூடிய பேதத்துக்கு பிரதியோகியாகும் எதிலுமே பரமார்த்த தத்துவம் இருக்காது. அப்ப பரமார்த்த தத்துவம் இருக்கிற இடம்னு சொன்னா பிரம்மம். இந்த பிரம்மத்துல என்ன பேதம் வரும்? பிரபஞ்ச பேதங்கள்லாம் வரும். அந்த பிரபஞ்ச பேதத்தை எடுத்துட்டோமானால் அதுக்கு பிரதியோகியாகும் பிரபஞ்சத்தில பரமார்த்த தத்துவம் கிடையாது சாதிக்கிறோம். அப்படின்னா அந்த பிரபஞ்சம் மித்யாதானே ஆச்சு, பாரமார்த்திக தத்துவம் அதுல கிடையாதுன்னு தான் இந்த அனுமானத்தால சாதித்தோம். ஆக இதனால பிரபஞ்ச மித்யாத்துவம் சித்தமாயிடுதான். பரமார்த்த தத்துவம்
ஸ்வசமானாதிகரண அந்யோன்யாபாவ பிரதியோகிய விருத்தி. ஹேத்து என்ன? சதிதரா விற்பித்வாத். சத்த காட்டிலும் எது வேறானதோ அதில் இல்லாததுனாலே. பரமார்த்த சத்துவம் சத்துலதான் இருக்க முடியும். சத்த காட்டிலும் வேறானது எதுவோ அது பரமார்த்த சத்துவம் இருக்க முடியுமோ? சத்த காட்டிலும் வேறானதுன்னு சொல்லிட்டு அதுல பரமார்த்த சத்துவம் எப்படி இருக்க முடியும்? அதனால சத் இதரத்துல இல்லாததுனாலே இந்த பரமார்த்த அப்படின்னு ஹேத்து கொடுத்தேன். ஹேத்து சரியா இருக்கு. ஆக பரமார்த்த சத்துவம் இந்த காரணத்தினாலே தான் எங்க இருக்கோ அங்க வரக்கூடிய பேதத்தின் பிரதியோகியல் இல்லாதது அனுமானம் பண்ணு. இதுக்கு திருஷ்டாந்தம் பிரம்மத்துவத்து. இதுல சாத்தியம் ஹேத்து ரெண்டும் இருக்குன்னு சொல்லணும். பிரம்மத்துவம் பிரம்மத்துலதான் இருக்கு, வேற எதிரியுமே கிடையாது. அதனாலே இது பரமார்த்த சத்தை காட்டிலும் வேறான எதிரியுமே இல்லை. பிரம்மமோ பரமார்த்த சத்து, அதை காட்டிலும் வேறானதுன்னு எதை எடுத்துட்டாலும் அதுல பிரம்மத்துவம் இருக்க போறது இல்லை. அதனால சதிதர அவிர்த்தித்துவம் ஹேத்து வந்தது. அதே சமயத்துல பிரம்மத்தில் எதனுடைய பேதம் இருக்குமோ அதிலே இந்த பிரம்மத்துவம் இருக்காது. பிரம்மத்துல பிரம்மபேதம் வராது, வேற ஏதாவது கடபேதம் படபேதம்னு எடுத்துக்கணும். அப்படின்னா அதுக்கு பிரதியோகி ஆகக்கூடிய கடப்பட்டாதிகள்ல பிரம்மத்துவம் இருக்காது. ஆக சாத்தியமும் அதுல இருக்கு. பிரசமானாதிகரண அந்யோன்யாபாவ பிரதியோகி அவிருத்தித்துவம். இது திருஷ்டாந்தமாக இருக்காது. பிரம்மத்துவம் தானே. ஏன்னா பட்சம் என்ன ஆச்சுன்னா பரமார்த்த தத்துவம், பரமார்த்த தத்துவம் பட்சம், பிரம்மத்துவம் திருஷ்டாந்தம். பிரம்ம பரமார்த்த சத்துன்னு சொன்னேன்னு வச்சுங்களேன், அப்ப ஆபத்து. ஏன்னா பரமார்த்த சத்துங்கிறது பிரம்மன் தான், அதே திருஷ்டாந்தமா கொடுக்க முடியாது இல்லையா? அதனால இதுதான் வேற எதுவும் அனுமானம் சொல்லிட்டேன். ஆஹா, பிரம்மத்துல இருக்கக்கூடிய பரமார்த்த சத்தா இருக்கு, அதை பட்சமா வச்சுக்க வேண்டியது, பிரம்மத்துவத்தை திருஷ்டாந்தமா கொடுக்க வேண்டியது. இது ரெண்டும் வேறதான். அப்புறம் பிரம்மத்துவம் ஏகத்துவம் வா சத்துவ வியாபகம் சத்வசமானாதிகரணத்வா அசத்வைலட்சண்யவத்து. இதுவும் பயங்கரமான அனுமானம். பிரம்மத்துவம் சத்துவ வியாபகம்ங்கிற சாதிக்கிற. வியாபகம்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். வன்ஹி பூம வியாபகம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வன்ஹி இல்லாத இடத்துல தூமம் வராதுன்னு என்னன்னா புரிஞ்சுக்க வேண்டியது. வன்ஹி தூமத்துக்கு வியாபகம், தூமம் வன்னிக்கு வியாபகம் கிடையாது. வன்னி தூமத்துக்கு வியாபகம் அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன அர்த்தத்தா கிடைக்கும்னா, வன்னி இல்லாமல் தூமம் இருக்கவே இருக்காது. இதுல ஒண்ணு சந்தேகம் இல்லையோ? வன்னி இல்லைன்னு சொன்னா அங்க தூமம் இல்லே தீர்மானம். அதே மாதிரி பிரம்மத்துவம் சத்துவ வியாபகம்னு சொன்னா பிரம்மத்துவம் எங்க இல்லையோ அங்க சத்துவம் இல்லைன்னு அர்த்தம். பிரபஞ்சத்துல பிரம்மத்துவம் இல்லை அப்படின்னு சொன்னால் இது பிரம்மம் இல்லையோனா அப்படின்னா இது சத்து இல்லை அப்படின்ட்டு இதுதான் சொன்னதாக. அதே மாதிரி ஏகத்துவம்னு சொல்லலாம். ஏகத்துவம் சத்துவ வியாபகம், ஒன்னே ஒண்ணு, அதுதான் சத்து, வேற எதுவுமே சத்து இல்லை. அப்படியானால் அந்த ஏகத்துவங்கிறது சத்துவ வியாபகம் ஆயிடுச்சு. வேற இன்னொன்னு ஏதாவது சத்தா இருந்து கொடுத்து இந்த அனுமானத்தை கெட்டு போயிடும், சரியா வராது. அதனால இந்த அனுமானத்தால் இந்த சாத்தியம் சித்தமாகும் போது சத்தியம்னு ஒன்னே ஒண்ணு, அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லைன்னு சிந்திக்கணும். பிரம்மத்துவம் ஏகத்துவம் வா தத்துவ வியாபகம். அதுக்கு சேர்த்து என்ன? தத்துவ சமானாதிகரணத்துவா, அது தத்துவத்தோடு சேர்ந்து ஒரு இடத்துல இருப்பதால் அப்படிங்கிறார். அசத்வை லட்சண்யவது இந்த திருஷ்டாந்தம் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிருக்கார். எப்படின்னா ரெண்டு பேருக்கும் ஒத்துண்ட விஷயமா இருக்கணும் இல்லையா? அசத் வைலட்சண்யம் எங்க வரும்? சத்துலதான் வரும் அசத் வைலட்சண்யம் அப்படின்னு ரெண்டு பேருக்கும் சம்மதம். ஏன்னா பிரபஞ்சம் பத்தி நமக்கு தெரியாது. சுத்தி உத்தியாதிகளை அவன் அசத்துன்னு சொல்லிட்டு இருக்கான். அதனால அதெல்லாம் எடுத்துக்க முடியாது. இப்போ பிரம்மத்தை வச்சுட்டோமானால் அதுல அசத் வைலட்சண்யம் இருக்கு. பிரபஞ்சம் ரெண்டு பேருக்கும் விவாதாஸ்பதம், அதை இப்ப எடுத்துக்க முடியாது. அதனால அசத் வைலட்சண்யம் எங்கே இருக்கு? பிரம்மத்துல இருக்கு. தீர்மானம் ரெண்டு பேருக்கும் சம்மதம். அங்க பிரம்மத்துவம் இருக்கு, அங்க ஏகத்துவம் இருக்கு. பிரம்மங்கிறது ஒன்னே ஒண்ணுதான்ங்கிறதுல ஒண்ணு பிரதிபத்தி இல்லை. ஏகத்துவம் இருக்கு, பிரம்மத்துவம் இருக்குங்கிறது சந்தேகம் இல்லை. அதனாலே அசத்வைலட்சண்யம் எப்படி சத்துவ வியாபகமோ, சத்துவ வியாபகங்கிறது அவனும் ஒத்துக்கிறான். அப்ப இதெல்லாம் அசத்வைலட்சணமோ அதெல்லாம் சத்துன்னு அவனும் ஒத்துக்கிறான். அதே மாதிரி பிரம்மத்துவம் ஏகத்துவம் இது கூட சத்துவ வியாபகம்னு நான் சாதிக்கிறேன்.
அப்படி சொன்னதுனாலே நமக்கு பிரபஞ்சம் நிச்சயம் சித்தமாயிடுறது, சுத்தி வளர்த்து சித்தமாயிடும். அஞ்சாவது அனுமானம் வியாபியவர்த்தி கடாதிகி. இங்க கடத்தை பட்சமா வச்சிருந்தாரு. கடம் பட்டம் நமக்கு தெரிகிறதோ இல்லையோ, வியாபியவர்த்தியார் கடப்பட்டாதிகள். இதை வச்சுட்டு ஜன்ய அபாவ ஆதிரிக்த ஸ்வசமானாதிகரண அபாவ மாத்திர பிரதியோகி, அபாவ பிரதியோகித்வாத் அபிதேயத்வது. நமக்கு தெரிஞ்ச ஒரு கட்டம் பட்டம் அப்படி ஏதோ ஒண்ணு எடுத்துப்போம், கட்டம் எடுத்து விடுவோம். இந்த கட்டம் எங்க இருக்கோ அங்கே இந்த கட்டத்தின் அபாவம் இருக்குமோ? இருக்காதுன்னு சொல்லுவோம். ஆனா 4 விதமான அபாவத்துல சில அபாவங்கள் இருக்க முடியும். நமக்கு 4 அபாவம் இருக்கு. பிராகபாவம், பிரத்வம்சாபாவம், அந்யோன்யாபாவம், அத்தியந்தாபாவம்னு 4 இருக்கும் இல்லையா? இப்போ பிராகபாவம்ங்கிறது அது எங்கே இருக்கோ அங்கேயே இருக்கும். அதான் பிரதியோகி வர இடத்துலதான் அதனுடைய பிராகபாவம் இருக்கும். அதே மாதிரி பிரத்வம்சாபாவம் கூட அது இருக்கும் இடத்துலதான் வரும்னு சொல்றான். பேதம் அங்கே கூட, பேதம் அங்கதான் இருக்கணும்னு சொல்லல, எல்லா இடத்துலயும் இருக்கலாம். ஆனா பேதம் அது இருக்கக்கூடிய இடத்துல கூட வரும். எப்படியா கட்டம் எங்க பூதலத்துல இருக்குன்னு வச்சுக்கோ, அப்ப அந்த பூதலம் கடத்தை காட்டிலும் வேறு தானே. கடம் எங்க பூதலத்துல இருக்கோ அந்த பூதலம் கடம் இல்லை, கடம் வேறு, இது வேறு. அப்படின்னா கடத்தினுடைய அந்யோன்யாபாவம் அந்த கடம் இருக்கும் பூதலத்தில் இருக்கு. அந்த பேதத்துக்கு இது பிரதியோகி ஆயிடுறது. ஒன்னே ஒண்ணுதான் பாக்கி, என்ன அத்தியந்தாபாவம். இந்த அனுமானத்தால சொல்லிட்டார் அந்த அபாவத்துக்கும் அது பிரதியோகி, மொத்தமா சர்வ அபாவத்துக்கும் பிரதியோகி. அது தான் எங்க இருக்கோ அந்த இடத்துல என்னென்ன அபாவம் அதுக்கு வரத்துக்கு முடியுமோ அத்தனை அபாவத்துக்கும் பிரதியோகியா இருக்கு அப்படின்ற ஜன்யாபாவ அதிரிக்த சுவசமான ஜன்யாபாவன துவம்சத்தை வச்சுட்டான். இது எதுக்காக சொன்னா, இல்லைன்னா சித்தசாதனம்னு சொல்லுவான். வெறும் அபாவ மாத்திர பிரதியோகின்னு சொன்னாலும் இல்லையோ, வேற மாத்திரன்னா என்ன, அதை தவிர்த்து வேற எந்த அபாவத்துக்கும் இது பிரதியோகி இல்லைன்னு சொல்லணும். அப்படி சொல்லும் போது இந்த ஜன்யாபாவம்ங்கிறது துவம்சம், பிரதம்சாபாவம், உண்டாகக்கூடிய அபாவம் அப்படின்னு சொல்றார். இந்த அபாவத்தை வியாவிருத்தி பண்றதுக்காக ஜன்யாபாவ அதிரிக்த, இல்லைன்னா அதை வச்சு சித்தசாதனம் சொல்லுவான். அதிரிக்த சமானாதிகரண அபாவ மாத்திர பிரதியோகி. இதை விட்டுடுவோம், துவம்சத்தை விட்டுடுவோம். அதை தவிர்த்து பாக்கி எல்லா அபாவத்துக்கும்னா வந்துட்டேன். அந்த தான் இருக்கும் இடத்தில் எந்த அபாவம் உண்டோ அந்த அபாவத்துக்கு மாத்திரம்தான் பிரதியோகி. நீங்க அதுதான் ஆச்சரியப்படணும். இப்ப எப்படின்னா கட்டம் இங்க இருக்கு, அங்க கட்டம் இல்லை, அந்த அபாவத்துக்கு இந்த கட்டம் பிரதியோகின்னு சொல்றோம் இல்லையோ? அப்படி இல்லை, அந்த அபாவம் அங்க மாத்திரம் இல்லை, இங்கேயும் இருக்குங்க. அப்போ சமானாதிகரண அபாவத்துக்கு மட்டும்தான் அது பிரதியோகி. கடம் எங்க இருக்கோ அந்த அதிகரணத்தில் உள்ள அபாவத்துக்குத்தான் அந்த கடம் பிரதியோகி, அதை தவிர்த்து வேற அபாவம் இல்லை. அதனால இந்த கடம் இருக்கு அங்க கடாபாவம் இருக்குன்னு சொல்றதுல அந்த கடாபாவம் அங்க மாத்திரம் இல்லை, அது இங்கேயும் இருக்குன்னு ஆகும். ஏன் இங்கேயும் இருக்கிறதுனாலே அதுக்கும் பிரதியோகி அப்படின்னு சொன்னால் கடைசியில அது பொய்யா இருந்தா தான் முடியும் கடம். ஏன் கடம் தான் இருக்கிற இடத்துலயே உள்ள அபாவத்துக்கு பிரதியோகி ஆகணும்னு சொன்னா அது நிஜமா இருந்தா முடியாது. அதனால அதுல வித்தியாசம் தெரிஞ்சுக்கும். அப்ப இதே மாதிரி பிரபஞ்சத்துல ஒன்னா எதை வேணாலும் கட்டாதிகின்னு போட்டாலும் இல்லையா, திகேஷ யுவகுண ஆதிஷு மாதிரி வச்சுக்க வேண்டியதான். எல்லா பதார்த்தத்தையும் இந்த மாதிரி அனுமானம் பண்ணிக்க வேண்டியது. அது சரி, சாத்தியமாச்சு. ஹேத்து என்ன, அபாவ பிரதியோகித்வா. அது ரொம்ப சிம்பிளா போட்ட அபாவத்துக்கு பிரதியோகி இருக்கிறதுனால அப்படி திருஷ்டாந்தம் கொடுக்க முடியுமான்னா கொடுக்குறேன். அபிதேயத்துவத்து. இதுவரை இந்த மாதிரி ஒரு சாத்தியத்துக்கு திருஷ்டாந்தம் கொடுக்க முடியாதுன்னு நினைச்சுட்டு இருந்தேன். நான் ஒம்மதத்தையும் சரி எம்மதத்தையும் சரி ரெண்டையும் சேர்த்து பிடிச்சு அபிதேயத்துவம் திருஷ்டாந்தம் கொடுக்குறேங்கிறார். அபிதேயத்துவங்கிறது கேவலான்வைன்னு சொல்லுவான். கேவலான்வைனா எல்லாமே அபிதேயம் தான். அபிதேயத்துவம் எல்லாத்திலும் உண்டு, அது இல்லாத இடம் கிடையாது அப்படின்னு தார்க்கிகால் சொல்லுவான். இப்ப இவர் பாருங்க, அங்க என்ன சொல்றாரு, இந்த ஹேத்துவே வராதுன்னு சொல்றது இல்லையா, எதுக்கு அபாவமே கிடையாதோ அந்த அபிதேயத்துவத்துல அபாவ பிரதியோகித்துவ ஹேத்து வருமா?
இப்போ சமானாதிகரண அபாவ மாத்திர பிரதியோகித்துவங்கிற சாத்தியம் வருமா? ஒண்ணுமே வராதுன்னு தெரிகிறது. ஏன்? ஆனா அதுதான் இங்க திருஷ்டாந்தம் காண்பிக்க தேவைப்படுறது. எப்படின்னு பாருங்க. அபிதேயத்துவம் ஹி பரமத்தே கேவலான்வயித்வா அந்யோன்யாபாவ மாத்திர பிரதியோகி. அத்தியந்தாபாவத்துக்கு பிரதியோகி ஆகாத வஸ்துகள் கேவலான்வயின்னு சொல்றது. எதுக்கு அத்தியந்தாபாவம் கிடையாதோ, எது இல்லேன்னு சொல்ல முடியாதோ, இல்லேன்னு சொல்லக்கூடிய அபாவம் எதற்கு கிடையாதோ அது கேவலான்வை. அபிதேயத்துவம் எங்க இல்லை? எல்லா இடத்துலயும் அபிதேயத்துவம் தான் இருக்கு. ஆனால அது கேவலான்வை. ஆனால் அந்த அபிதேயத்துவம் இருக்கே, அதனுடைய பேதம் உண்டு. கடத்தில் அபிதேயத்துவம் உண்டு. அபிதேயத்துவத்தின் அபாவம் கிடையாது. ஆனா கடம் வேறு, அபிதேயத்துவம் வேறு. அதனால அபிதேயத்துவத்தினுடைய பேதம் அங்க இருக்கு, அந்யோன்யாபாவம். அந்த அந்யோன்யாபாவம் பிரதியோகி சமானாதிகரண அபாவம். ஏன்? அப்ப அபிதேயத்துவம் தான் இருக்கும் இடத்திலே உள்ள அபாவம் அந்யோன்யாபாவம், அந்த அந்யோன்யாபாவத்துக்கு பிரதியோகி ஆகிறது. இது அவன் ஒத்துக்க வேண்டிய விஷயம் தானே, நையாயிகரும் ஒத்துப்பான். கேவலான்வயித்வா அந்யோன்யாபாவ மாத்திர பிரதியோகி. வேற எந்த அபாவமும் அது கிடையாது, அந்யோன்யாபாவம் மாத்திரம் உண்டு. அந்த அபாவத்துக்கு பிரதியோகி அந்த அந்யோன்யாபாவம் சமானாதிகரணம் தான். ஆக சமானாதிகரண அபாவ மாத்திர பிரதியோகித்துவங்கிற சாத்தியம் அதுல உண்டு. அபாவ பிரதியோகித்துவங்கிற ஹேத்துவும் உண்டு. ஆக ஒம்மத்திலேயே தார்க்கிக மதத்திலே அந்த ஹேத்து சாத்தியம் ரெண்டும் இருக்கிறதுனால அதை திருஷ்டாந்தமாக சொல்றது பொருத்தமா இருக்கும். சச்ச சமானாதிகரண ஏவ சகான அந்யோன்யாபாவா. அந்த அந்யோன்யாபாவம் எப்போதுமே பிரதியோகி சமானாதிகரணமா தான் இருக்கும், பிரதியோகியோட கூடவே இருக்கும். அஸ்மன் மதே தூ, சரி நீ என்ன சொல்ல போற அப்படின்னு சொன்னா, அஸ்மன் மதே தூ மிச்சைவ, எனக்கு அபிதேயத்துவம் கேவலான்வை கிடையாது, கேவலான்வைத்துவங்கிறது எங்கேயுமே இல்லைன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். எல்லாமே எல்லா தர்மமுமே பிரம்மத்துல இல்லேன்னு அபாவம் வரும். அதனால பிரம்மவர்த்தி அபாவ பிரதியோகி ஆனதுனாலே கேவலான்வைத்துவமே எனக்கு கிடையாது. அதனால அபிதேயத்துவம் பிரம்மத்துல கிடையாது. அபிதேயத்துவம்னா ஒரு ஏதோ ஒரு சப்தத்தினால சொல்லப்படும் தன்மை, வாக்கியத்துவம். பிரம்மம் வாக்குக்கு அப்பாற்பட்டதோ இல்லையோ, அதனால அதுல அபிதேயத்துவம் கிடையாது. ஆக பிரம்மவர்த்தி அபாவ பிரதியோகித்துவம் அதுல ஹேது இருக்கு. இப்போ சமானாதிகரண அபாவ பிரதியோகித்துவம் இருக்கு. ஏன்னா அபிதேயத்துவம் எங்க இருக்கோ அங்கேயே அது மிச்சே. மிச்சேன்னு சொன்னா அங்கேயே அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால இருக்கும் இடத்திலேயே அதனுடைய அபாவம் இருக்கு. அதனால சமானாதிகரண அபாவ பிரதியோகித்துவம் அப்படிங்கிற இந்த சாத்தியமும் இருக்கு. சாத்தியம் ஹேது ரெண்டும் இருக்கிறதுனால இது திருஷ்டாந்தமாக கொடுக்கலாம். பரனுக்கும் சம்மதம், நமக்கும் சம்மதமா. அஸ்மன் மதேது மிச்சைவ இது ந உபயதாபி சாத்திய வைகல்யம். ஆறாவது அனுமானம், அத்தியந்தாபாவா பிரதியோகியவச்சின்ன விருத்தி நித்ய அபாவத்வாத் அந்யோன்யாபாவவத். இந்த அத்தியந்தாபாவம்னு ஒரு அபாவம் சொல்றோமோ, இது சாதாரணமா பிரதியோகி இருக்கும் இடத்துல கிடையாதுன்னு நம்ம நினைச்சுக்கிறோம். அதாவது இங்க கட்டம் இருக்குன்னு சொன்னா கட்டம் இல்லைங்கிறது இங்க வராது, மற்ற இடத்துல வரும். இந்த அதிகரணத்தை விட்டுட்டு மற்ற இடத்துல வரும்னு சொல்றோமோ. இப்ப என்ன சாதிக்க போறீங்கன்னு சொன்னா, பிரதியோகி அவச்சின்னம், பிரதியோகி எந்த அதிகரணத்தில் இருக்கிறதோ அங்கேயே, அவச்சின்னம்னா அதே சமயத்துல காலாந்தரத்துல கூட இல்லை, அந்த பிரதியோகியோட கூடி இருக்கக்கூடிய அங்கேயே இருக்கிறது அப்படின்னு அனுமானம் பண்றேன். அத்தியந்தாபாவா பிரதியோகி அவச்சின்ன விருத்தி, பிரதியோகி விசிஷ்டமான அந்த அதிகரணத்திலேயே அந்த அபாவமும் இருக்கிறது. நித்யாபாவத்வாத், இந்த அபாவத்துக்கு உற்பத்தி விநாசம் கிடையாது, நித்திய அபாவம். அந்யோன்யாபாவமும் இந்த அத்தியந்தாபாவமும் நித்தியாபாவம்னு தாரிக்காவிட்டு இருக்க. பிரத்வம்சாபாவமும் பிராகபாவமும் அதுல நித்தியத்துவம் அவளை சொல்ல முடியாது. ஏன்னா பிராகபாவத்துக்கு துவம்சம் உண்டு, விநாசம் உண்டு, பிரத்வம்சாபாவத்துக்கு உற்பத்தி உண்டுன்னு சொல்றோம். ஆகையால அதை ரெண்டையும் விட்டுடுவோம். இந்த அந்யோன்யாபாவம் அத்தியந்தாபாவம் இது ரெண்டும் நித்தியமான அபாவம். நித்தியமான அபாவமா இருக்கிறதுனாலே இது தன் பிரதியோகி இருக்கும் இடத்திலேயும் இருக்கிறதுன்னு நான் சாதிக்கிறேன். அதேதான்
சமானாதிகரணான்னு அங்க தொம் போட்டேன்னா வரும். அத்தியந்தாபாவத்துவம்னு போட்டு அது மாதிரி சொல்லுவார். இங்க அப்படி சொல்லாமலே அந்த அர்த்தம் கிடைக்கிறது. பிரதியோகியவ சின்ன விருத்தி, பிரதியோகியோடு சேர்ந்த இடத்திலேயே இருக்கக்கூடியது. திருஷ்டாந்தம் அந்யோன்யாபாவத்து. பேதம் அப்படித்தானே, பிரதியோகி இருக்கிற இடத்திலேயே பேதம் இருக்குமே, அதனுடைய பேதம். அந்த மாதிரி இப்படி சொன்னாலும் பிரபஞ்சம் மித்தியன ஆயிடும். ஏன்னா பிரபஞ்சத்துக்கு சொல்லக்கூடிய அத்தனை அபாவமும் பிரபஞ்சம் எங்க தெரியறதோ அங்கே இருக்குன்னு இந்த அனுமானத்தால் சித்தமாயிடும். அது தெரியற இடத்திலேயே அபாவம் இருக்குன்னா அதுதான் மித்யாத்வம். இன்னும் ஒண்ணு, அத்தியந்தாபாவத்துவம் பிரதியோகி அசேஷாதிகரண விற்பி மாத்திர விற்பி. ஒண்ணு பிரதியோகி அவச்சின்ன விற்பி மாத்திர விற்பிவா நித்யா அபாவ மாத்திர விற்பித்வாத் அந்யோன்யாபாவத்துவது. ஏழாவது அனுமானம் இது. அத்தியந்தாபாவத்துவம் இப்ப சொன்ன அதே அனுமானம் தான். இவ்வளவுதான் அதனுடைய தன்மை. அத்தியந்தாபாவத்துவத்தை பட்சமா வச்சு சாதிக்கிறார். அத்தியந்தாபாவம் பிரதியோகியதிகரணத்துல இருக்கும் அப்படின்னு சொன்னா அத்தியந்தாபாவத்துவம் பிரதியோகியதிகரண விற்பி அபாவத்தில் உள்ள தர்மமாகும். இப்ப நான் என்ன சொல்ல போறேன்னா, அத்தியந்தாபாவத்துவத்தை பட்சமாக வைத்து பிரதியோகி அசேஷ அதிகரண விற்பி மாத்திர விற்பி. இந்த அத்தியந்தாபாவத்துவம் பிரதியோகிக்கு எத்தனை அதிகரணங்கள் இருக்கோ அத்தனை அதிகரணத்திலும் உள்ள ஒரு அபாவத்தில், வாழால் சொல்லாமலே இது கிடைக்கும். அசேஷ அதிகரண விற்பி எதுவோ அதுலத்தான் இருக்கும் அத்தியந்தாபாவத்துவம். பிரதியோகியின் அதிகரணமாக எத்தனை அதிகரணங்கள் ஆகுமோ அத்தனை அதிகரணங்களிலும் எது இருக்குமோ அதிலேதான் அத்தியந்தாபாவத்துவம் இருக்கு. அப்படிங்கன்னா பிரதியோகியோட அத்தனை அதிகரணத்திலையும் அதுல அத்தியந்தாபாவம் இருக்கு. அப்பதானே பிரதியோகி அசேஷ அதிகரண மாத்திர விற்பித்துவம் அதுல வர முடியும் இல்லையா? அப்போ மித்யாத்வம் பலாத்து வந்து சேரும். பிரதியோகி அசேஷாதிகரண விற்பி மாத்திர விற்பி. விற்பிங்கிறது அசேஷாதிகரண விற்பிங்கிறது அத்தியந்தாபாவம். அந்த அத்தியந்தாபாவத்துல மாத்திரம் அத்தியந்தாபாவத்துவம் இருக்குங்கிறது சாதிக்கப்படுறது ஒரு சாத்தியம். இன்னொரு சாத்தியம் பிரதியோகி அவச்சின்ன விற்பி மாத்திர விற்பிவா. பிரதியோகி விசிஷ்டம், அவச்சின்ன விசிஷ்டம்னு வச்சிருந்தோம். பிரதியோகியோடு சேர்ந்து இருக்கும் அதிகரணத்தில் எது உண்டோ அதிலே தான் அத்தியந்தாபாவத்துவம் இருக்கும். பிரதியோகி அவச்சின்ன விற்பி மாத்திர விற்பிவா. கேது என்ன? நித்யாபாவ மாத்திர விற்பித்வாது. நித்தியமான அபாவத்துல மாத்திரம் தானே அத்தியந்தாபாவத்தும் இருக்கு. அத்தியந்தாபாவங்கிறது நித்தியம்னு சொன்னா அத்தியந்தாபாவத்தும் நித்தியாபாவத்துல மாத்திரம் தான் இருக்கும், வேற எங்கேயும் இருக்காது. இதுதான் அதுக்கு ஹேத்துன்றார். அந்யோன்யாபாவத்துவத்து. அந்யோன்யாபாவத்துவம் இப்ப ஏற்பட்டது. ஏன்னா பிரதியோகியின் அசேஷ அதிகரணங்களையும் அந்த பிரதியோகியுடைய அந்யோன்யாபாவம் இருக்குங்கிறதுனால அந்யோன்யாபாவத்துவம் அப்பேற்பட்டதாக ஆறுது. அதுல சாத்தியம் இருக்கு. அதே மாதிரி நித்தியாபாவ மாத்திரத்துலதான் அந்யோன்யாபாவமும் நித்தியம்னு வச்சுட்டு இருக்கா. அதனால அந்யோன்யாபாவத்துவங்கிறது நித்திய அபாவ மாத்திர விற்பியாக இருக்கு. அதனால அதுல ஹேத்துவும் வருது. இது திருஷ்டாந்தமாச்சு. இதோட வச்சுக்கோமா.